ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஹனி ஆம்லா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காவை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். ஆனால் குட்டீஸுங்கெல்லாம் அப்படியே சாப்பிட மாட்டாங்கள்ல, அதனால் அவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹனியில் ஊற போட்டு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை முதல்ல நெல்லிக்காவை பாயில் பண்ணி எடுத்துப்போம். தண்ணியில் போட்டு பாயில் பண்ண வேண்டாம், இட்லி சட்டியில் வச்சே நம்ம பாயில் பண்ணி எடுத்துப்போம். அது ஒரு வெடிப்பு வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அதை குட்டி குட்டி பீஸாக பிச்சு எடுத்து அதை ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுப்போம். கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு ஹனி போட்டுப்போம். ஆக்சுவலாக மூழ்கிற அளவுக்குன்னு சொல்லி வேண்டாம், ஒரு முக்கால் அளவுக்கு வந்தால் போதும் அந்த பாட்டிலுக்கு. ஏன்னா தண்ணி விடும். இதை மாதிரி துணியை கட்டி வெயிலில் 4 நாளைக்கு காய வைங்க, 4-5 நாளைக்கு. நான் இதை காய வைக்கிறப்போ எனக்கு பெரிய சோதனைங்க. நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. மழை இல்லாத டைமில் காய வச்சு சீக்கிரமாக உள்ளே எடுத்து வைப்பேன். இல்லாட்டினா உங்களுக்கு பூசணம் பிடிச்சிரும். இதை 4-5 நாள் காய வச்சதுக்கப்புறம் இதில் உள்ள ஹனியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த ஹனியை நம்ம என்ன பண்ணலான்னா, அப்போவே நீங்கள் ஒரு லெமனை புழிஞ்சு போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். வேறு எந்த ஒரு சுகரையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அந்த ஹனியில் மிச்சமுள்ள இந்த நெல்லிக்காயில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் சுகரை பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த நெல்லிக்காவை ஒரு பாட்டிலில் போட்டு குட்டீஸுங்களுக்கும் நம்மளும் சாப்பிட்லாம். நெல்லிக்காவை நார்மலாகவே நான் சாப்பிட்ருவேன். ஊறுகாய் பண்ணி சாப்பிட்டா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊறுகாய்னா ரொம்ப உயிர். என் ஃபேமிலியிலே கேட்டிங்கன்னா தெரியும் என்னோடய ஊறுகாய் பைத்தியம் எப்படி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை போட்டு ஒவ்வொரு பீஸாக குட்டீஸுங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கும் ஹெல்த்தி. நெல்லிக்காவை நம்ம எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும், அதாவது எந்த ஒரு இதுலேயும் சாப்பிட்டாலும் அதோட சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். நீங்கள் எப்படிலாம் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.